சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு சாட்சிகளான அவருடைய தம்பி நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் அவரோட பணிபுரிந்த பிரவீன்குமார், சக்தீஸ்வரன் ஆகியோருக்கு வந்த மிரட்டல் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வராங்க. இவர்களுக்கு மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்து வருவதாக புகார் எழுந்த நிலையில இது குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. மேலும் சாட்சிகளுடைய வீடுகள்ல சிசிடிவி கேமரா மற்றும் அபாய ஒலி எழுப்பும் அலாரம் பொருத்தி கண்காணிப்பு நடத்தப்படுது. இந்த வழக்குல ஏற்கனவே 5 போலீசார் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில காவல் வாகன ஓட்டுநர் ராமச்சந்திரன் பெயரையும் சிபிஐ அதிகாரிகள் சேர்த்திருக்காங்க. இதற்கிடையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்கணும், சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கைகளை வலியுறுத்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தொடரப்பட்ட வழக்குல சிபிஐ தரப்புல இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 90 நாட்கள் அவகாசம் கோரப்பட்டது. இதனை ஏற்க நீதிமன்றம் மறுத்தது. 6 வாரங்களுக்குள்ள இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் மனுதாரர்களுக்கு சட்டப்படியான ஆவணங்களை அளிக்கவும் உத்தரவிட்டிருக்கு.